வணக்கம் மக்களே. சபரிமலை பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம சபரிமலைக்கு போயாகணும். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வந்து சாலிடாக வருங்க. நிலக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த வாகனங்களும் வந்து சபரிமலைக்கு அனுமதி கிடையாது. எல்லாமே வண்டி அங்கே ஸ்டாண்டில் போட்டு கவர்மெண்ட் பஸ் இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போயாகணும். ஸோ நாங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறப்ப கூட்டம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி போனோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு நபருக்கு 50 ரூபாயும், ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஒரு நபருக்கு 80 ரூபாயும் சபரிமலைக்கு போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கூட்டம் இல்லாதனாலையும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது பெட்டருங்கிறதுனாலையும் நாங்கள் அதிலே போயிருந்தோம். நிறைய பக்தர்கள் எங்கள் கூட வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் ஆந்திராவை சேர்ந்த பக்தர்கள் அதிக அளவு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 to 2 மணி நேரம் பேருந்து என்பது பயணமாச்சு. நிறைய மலை வளைவுகள்லையும் குறுகலான சாலைகள்லையும் பேருந்து போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக சபரிமலையில் போய் இறங்கினோம். மதியானம் 2 மணிங்கிறனால பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், பக்தர்கள் கூட்டம் குறைவாக தான் இருந்தது.